Hello all, welcome to RMS Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல environment topics in news last week பார்க்கலாம். As usual, first list of topics பார்க்கலாம். அந்த டாபிக் நியூஸ்ல இருந்துதான் சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டாபிக்குள்ள போய் டீடைலா பேசலாம். மீல் ஓம் லார்வா. இது வந்து பிளாஸ்டிக் ஈட்டிங் மீல் ஓம் வந்து கென்யால பார்த்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. So let us know about this meal ஓம் லார்வா. அதுக்கப்புறம் லார்வே. Global Energy Efficiency Alliance. இந்த Global Energy Efficiency Alliance வந்து UAE launch பண்ணிருக்காங்க COP29ல சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. So let us know about that. அதுக்கப்புறம் World Energy Employment Report. International Energy Agency releases World Energy Employment Report 2024 சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. So let us know about that. அதுக்கப்புறம் fossil fuel non proliferation treaty. இது வந்து global alliance on banking on values. global alliance for banking on values வந்து இந்த fossil fuel non proliferation treaty னு வந்து endorse பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. So let us know about that treaty. அதுக்கப்புறம் சென்னாட்டோரா plant. இது வந்து முதுமலை ரிசர்வ்ல வந்து ஒரு த்ரெட்டா எமர்ஜ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. So let us know about that. So first மீல்வார்ம். இதுல வந்து என்னன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி அவங்க கட்ல இருக்கிற பாக்டீரியா வந்து ஓகேங்களா இந்த மாதிரி பாலிமர்ஸ்னு வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் பாலிமர்ஸ்னு வந்து பிரேக் டவுன் பண்ண முடியும். ஓகேங்களா அதனால என்ன ஆயிருது இப்போ பாலிஸ்டைரின் மாதிரி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களே வந்து தே ஆர் ஏபிள் டு டிகிரேட் இட். ஓகேங்களா ஸோ தே ஆர் ஏபிள் டு பிரேக் டவுன் அண்ட் டிகிரேட் இட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா அதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிள் அந்த கட்ல இருக்கிற பாக்டீரியா. ஓகேங்களா ஸோ அவங்க கொடுத்த அந்த 50% ஆஃப் இந்த மாதிரி பாலிஸ்டைரின் அவங்க பண்ணிடுறாங்களா அதுவும் இந்த மாதிரி கிரெயின் ஹஸ்க்ஸ் பிராண்ட் இவங்களோட இது வந்து கவர் பண்ணா இதோட எஃபிஷியன்சி இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. தேர் ஏபிள் டு ஈட் பிளாஸ்டிக்ஸ். ஓகேங்களா நார்மலா நம்ம பிளாஸ்டிக்கு என்ன இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராசஸிங் தர்மல் ப்ராசஸிங் இந்த மாதிரி வச்சு நம்ம ரீசைக்ளிங் பண்ணணும்னா தே ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். கரெக்டா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கட்ல எந்த மாதிரி பாக்டீரியா இருக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு அப்சர்வ் பண்ணி அது ஸ்டடி பண்ணி பிளாஸ்டிக் ரீசைக்ளிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கல்ல பேசிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா so நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் they have the bacteria in the gut of this mealworm has the capacity to break down complex polymers. ஓகேங்களா so இந்த மாதிரி பாலிஸ்டைரின் இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து பிரேக் டவுன் பண்ணி டிகிரேட் பண்ண முடியும். ஓகேங்களா so இந்த பிளாஸ்டிக் ரீசைக்ளிங்க்கு இவங்களை வந்து படிச்சோம்னா அந்த பாக்டீரியா எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம ஒரு வியபிள் ஆப்ஷனா பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அதுக்கப்புறம் குளோபல் எனர்ஜி எஃபிஷியன்சி அலையன்ஸ் யார் லான்ச் பண்ணாங்க UAE. ஓகேங்களா எதுக்கு 2030க்கு நம்ம எனர்ஜி எஃபிஷியன்சி ரேட்ஸ்னு வந்து டபுள் பண்ணணும். ஓகேங்களா அதனால நம்ம எமிஷன் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லி UAE இது பண்ணாங்க. ஓகேங்களா இதுல வந்து திஸ் இஸ் கோயிங் டு லீட் இட். ஓகேங்களா இதுக்கு எங்கெங்கெல்லாம் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் தேவை ஓகேங்களா இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தேவை கெப்பாசிட்டி பில்டிங் தேவையோ அதுல எல்லாம் they'll be the main lead and they'll be supporting. ஓகேங்களா so COP29 அஜர்பைஜான்ல இவங்க இந்த லான்ச் பண்ணிருக்காங்க and who launched தெரிஞ்சுக்கோங்க and what is the target of this alliance வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா அதுக்கப்புறம் வேர்ல்ட் எனர்ஜி எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி. திஸ் இஸ் கிரியேட்டட் அண்டர் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் OECD. ஓகேங்களா அண்ட் திஸ் இஸ் பாரிஸ் பேஸ்ட் அட்டானமஸ் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் அட் பாரிஸ். ஓகே இவங்க ரிலீஸ் பண்ற ரிப்போர்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட் எனர்ஜி அவுட்லுக் ரிப்போர்ட் and இன்னொன்னு இருக்கு so please find out. ஓகேங்களா இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி வந்து வேற என்ன ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க net zero by 2050 அது யார் விடுறாங்க இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி தான். ஓகேங்களா ஸோ இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பப்ளிஷ் பண்ணுவாங்க எந்த ரிப்போர்ட்ஸ் விடுவாங்கன்னு சொல்லி ப்ளீஸ் ஃபைண்ட் அவுட். ஓகேங்களா ஸோ அண்ட் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளீன் எனர்ஜி வந்து உங்களுக்கு it is being
primary engine for job growth ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? clean energy is being primary engine for job growth. ஓகே, அண்ட் இப்போ வந்து நம்ம பொட்டென்ஷியலாவே இது இருக்கு. ஸோ இந்த எனர்ஜி டிரான்சிஷன்ல டெவலப்பிங் எக்கானமிஸ் வந்து they'll be facing structural barriers. ஓகே, ஸோ அதுக்கு வந்து நல்லா நம்ம சப்போர்ட் பண்ணி கோஆபரேட் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஓகே, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிளீன் எனர்ஜில இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, எனர்ஜினாலே எனர்ஜி செக்டார்லயே மோஸ்டா வந்து இன்ஃபார்மல் செக்டார், இன்ஃபார்மல் எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க. ஸோ இன்ஃபார்மல் இதுதான் டாமினேட்டிங்கா எனர்ஜி செக்டார்ல இருக்கு. கவர்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா அது கொண்டு போகணும், ரொம்ப சப்போர்ட் பண்ணணும், ஃபெசிலிட்டேட் பண்ணணும், கோஆபரேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். தே ஷுட் ஃபாஸ்டர் தட். ஒன்லி தென் இந்த கிளீன் எனர்ஜி வந்து இன்ஜினா இருக்கிறது வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம அதிகமா எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகலாம்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஓகே, சாரி, fossil fuel non proliferation treaty. இது என்னன்னா உங்களுக்கு இங்க 3 pillars மெயினா பேசியிருக்காங்க. ஓகே, நான் proliferation, ஓகேங்களா, fair phase out, just transition. ஓகே, இந்த 3 pillars என்னன்னா நான் proliferation, fair transition, சாரி fair phase out and just transition. ஓகே, சோ என்ன பண்ணணும் நீங்க பாக்குறாங்க, ஃபாசில் ஃபியூல்ஸ்னால வர எமிஷன்ஸ் வந்து நம்ம எண்ட் பண்ணணும். ஓகே, we should end the emissions and we should transit to renewable energy. so அது வந்து just transition to renewable energy and we should phase out that in a fair way. so அதுதான் fair phase out. ஓகே, so இதுக்கு வந்து இப்போ இந்த குளோபல் அலையன்ஸ் ஃபார் பேங்கிங் ஆன் வேல்யூஸ் சொல்றவங்க இப்போ இதுக்கு வந்து என்டோஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஓகே, ஸோ நோ தி 3 pillars ஆஃப் நான் ப்ராலிஃபரேஷன் ஃபாசில் ஃபியூயல் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, அதோட ஆப்ஜெக்டிவ் என்னவா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் செனட்டோரா பிளான்ட், இது வந்து இட் இஸ் நேட்டிவ் டு சென்ட்ரல் அமெரிக்கா. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த முதுமலையில வந்து ரொம்ப த்ரெட்டா இருக்கு. ஓகே, இது என்ன செய்யும்னா அங்க இருக்கிற கிராஸ்லேண்ட்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். ஓகே, இது வந்து ரேபிடா தே கேன் க்ரோ அண்ட் தே கேன் அக்ரெசிவ்லி ஸ்ப்ரெட். ஓகே, ஸோ இந்த ஸ்ப்ரெட்னால ஃபயர் ஹசார்ட்ஸும் வந்துட்டு இருக்கா. ஓகே, எக்கலாஜிக்கல் சக்சஷனும் இட் இஸ் டிஸ்டர்பிங், பயோடைவர்சிட்டி அண்ட் எக்கோசிஸ்டம் ஆல்சோ இட் இஸ் டிஸ்டர்பிங் ன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் டிஸ்டர்பிங் த நேச்சுரல் எக்கலாஜிக்கல் சக்சஷன் and it is disturbing the ecosystem and it is also disturbing the biodiversity. it is also causing fire hazards ன்னு சொல்லி சொல்றாங்க. so இது major threat ஆ இருக்கு. it can spread and grow rapidly and aggressively. okay, so இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. so now let's go for a quick revision. மீல் ஓம் லாவே, இது வந்து என்னன்னா கட் பாக்டீரியா வந்து காம்ப்ளெக்ஸ் பாலிமர்ஸ்னு பிரேக் டவுன் பண்ணி ரீக்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால இட் இஸ் viable option if we study this and implement in the same manner outside. plastic recycling வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகும்னு சொல்லி பேசுறாங்க. நார்மலா இந்த thermal processing, chemical processing are too expensive. ஓகே, ஸோ இது வந்து viable option இருக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குளோபல் எனர்ஜி எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட், சாரி குளோபல் எனர்ஜி எஃபிஷியன்சி அலையன்ஸ், இது வந்து UAE லான்ச் பண்ணிருக்காங்க. குளோபல் எனர்ஜி எஃபிஷியன்சி அலையன்ஸ் எங்க COP29 அஜர்பைஜான்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, இது என்ன சொல்றாங்க, 2030க்கு நம்ம குளோபல் எனர்ஜி எஃபிஷியன்சி ரேட்ஸ் வந்து டபுள் பண்ணணும். ஒன்லி தென் எமிஷன்ஸ் வந்து நம்ம ரொம்ப கம்மியா எமிஷன்ஸ் வந்து லோயர் பண்ண முடியும். ஓகேங்களா? சொல்லி பேசியிருப்பாங்க. ஓகே, அதுக்கு என்னென்னலாம் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் தேவை, இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தேவை, கெப்பாசிட்டி பில்டிங் தேவையோ UAE முன்னாடி இருந்து நாங்க கொண்டு போவோம்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் it will also foster cooperation as it is alliance. okay, அதுக்கப்புறம் வேர்ல்ட் எனர்ஜி எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட், இது வந்து இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் a Paris based autonomous intergovernmental organization and it is established on the framework of OECD, Organization for Economic Cooperation and Development. அவங்க ரிலீஸ் பண்ற ரிப்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் எனர்ஜி அவுட்லுக் ரிப்போர்ட், net zero by 2050 இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ரிமைனிங் என்னென்னு சொல்லி பாருங்க. இப்போ வந்து கிளீன் எனர்ஜி வந்து ஜாப் growthக்கு பிரைமரி இன்ஜினா இருக்குன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஓகேங்களா? அந்த கிளீன் எனர்ஜி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1.5% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இட் இஸ்
ஹேவிங்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம வந்து இந்த எனர்ஜி செக்டர்ல மோஸ்டா இன்ஃபார்மல் எம்ப்ளாயிஸ் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸ் அட்ரஸ் பண்ணாதான் இதுல நம்ம ஃப்ளரிஷ் ஆக முடியும்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபாசில் ஃபியூவல் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, ஃபேர் ஃபேஸ் அவுட், ஜஸ்ட் டிரான்சிஷன் அண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, நான் ப்ராலிஃபரேஷன். ஸோ நம்ம ஃபாசில் ஃபியூயல் வந்து வர எமிஷன்ஸ் வந்து நம்ம எண்ட் பண்ணணும். ஸோ வி ஷுட் ஃபேஸ் அவுட் தட் அண்ட் வி ஷுட் ஜஸ்ட் டிரான்சிட் டு ரினவபிள் எனர்ஜி சோர்சஸ். ஓகே, அதுக்கப்புறம் சென்னாடோரா பிளான்ட், இது வந்து இட் இஸ் பிகமிங் அ மேஜர் த்ரெட் இன் முதுமலைன்னு சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் நேட்டிவ் டு சென்ட்ரல் அமெரிக்கா. இது வந்து ரேபிடா க்ரோ ஆகுமா, ஸ்ப்ரெட் ஆகுமா, அக்ரெசிவா, ஓகேங்களா. இதனால ஃபயர் ஹசார்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அண்ட் அங்க எக்கலாஜிக்கல் சக்சஷன் டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு, பயோடைவர்சிட்டி டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு, எக்கோசிஸ்டம் டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ ஆஸ்பிரன்ட்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ப்ளீஸ் கீப் ரிவைசிங் த டாபிக்ஸ். ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே 100 கிட்ட நம்ம பேசியிருக்கோம் ஈச் சப்ஜெக்ட் லைக் திஸ். ஸோ நீங்க வந்து இந்த டாபிக்ஸ்ல நம்ம ஆல்ரெடி பேசினதுல கொஸ்டின் வந்து உங்களால சால்வ் பண்ண முடியுமா, தட் இஸ் த சேலஞ்ச் ஃபார் யூ. ஓகேங்களா. ஸோ அட்லீஸ்ட் நீங்க வந்து ரொம்ப படிக்க தேவையில்லை, படிச்சதுல கொஸ்டின் வந்தா கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுவீங்களா இல்லையா, அதுல யூ ஷுட் பி வெரி ஷுர் அண்ட் தென் யூ ஷுட் ட்ரை டு ஸ்ப்ரெட் யுவர் நாலேஜ். ஓகேங்களா. ஸோ எஸ், தேங்க்யூ, ஹேவ் எ நைஸ் டே, டு வெல், ஆல் த வெரி பெஸ்ட்.